எனக்கு பொறுத்தளவுக்கு இன்ஸ்டாகிராம்லயும் சரி, யூடியூப்லயும் சரி ஒரு 2, 3 கமெண்ட் வந்துகிட்டு இருக்குது. நீங்க யூடியூப்ல வீடியோ போடுறதுனால தான் உங்களுக்கு இயர்னிங்ஸ் அதிகமா போடுறானான்னு சொல்றாங்க. அது உண்மை இல்ல. அதே மாரி இன்னொன்னு சொல்றாங்க. நீங்க ஃபேக் இயர்னிங்ஸ் பண்றீங்க அப்படிங்க. நான் ஃபேக்லாம் பண்ணல. நான் ஒரிஜினலா இயர்னிங்ஸ் பண்றேன். நான் அந்த இது நான் வீடியோவா உங்களுக்கு நான் ஷோ பண்றேன். நீங்க எல்லாமே பாருங்க. இந்த வீடியோவை நீங்களே பாருங்கள். ஒவ்வொரு நாளும் நான் எவ்வளோ இயர்னிங்ஸ் பண்ணியிருக்கிறேன், எத்தனை ஆர்டர் டெலிவரி பண்ணிக்கிறேன், எவ்வளோ ஹவர்ஸ் நான் ஓட்டியிருக்கிறேன் அப்படிங்கிறது எல்லாமே அதில் காமிச்சிருப்பேன். ஒவ்வொரு ஆர்டருக்கும் எவ்வளோ அமௌண்ட்டு கொடுத்துருக்குறாங்க. இந்த வீடியோஸ் போகிறதுக்கான காரணம் என்னென்னா, ஒவ்வொருத்தவங்களும் இதுமாரி நம்ம அங்கே போனோம்னா இயர்னிங்ஸ் பண்ணலாம், பிடிக்கலாம் அப்படிங்கிறதும் இருக்குது. ஒவ்வொருத்தவங்க சரி ஓகே இதுமாரி நம்ம இப்போ ஒரு இருக்கிற சுச்சுவேஷனுக்கு நம்ம இதுமாரி ஃபுட் டெலிவரியோ இல்லை வேறு ஏதாவது டெலிவரி ஏதாவது நம்ம பண்ணோம் அப்படின்னோம்னா நமக்கு நம்மளுடைய வாழ்வாதாரம் மாறும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் நான் பண்ணிகிட்ருக்கிறேன். ஆனால் இதுலேயும் நான் ஃபேக்காக தான் போட்டு அந்த ஃபேக்கு நான் கிரியேட் பண்ணி நான் இவங்களுக்கு நான் என்ன இது பண்ண போகிறேன், மக்களுக்கு நான் என்ன பண்ண போகிறேன் சொல்லுங்கள் பார்க்கலாம். இது பொறுத்தளவுக்கு இயர்னிங்ஸ் பண்றது ஒரு 2 ட்ரிக்கு தான், அவ்வளவுதான். வேற எதுவுமே இல்ல. கரெக்டான டைமிங் பார்த்து எடுக்கணும். அது கேப் விட்டு எடுக்கணும். இந்த இது மட்டும் தான். கரெக்டா நீங்க அதை எடுத்தீங்கன்னாவே உங்களுக்கு ஆவரேஜாவே உங்களுக்கு இயர்னிங்ஸ் நல்லாவே வரும்.